வெல்கம் டு ஓப்பன் லேர்னிங் டியூட்டோரியல். இந்த பிளாகர் ட்ரைனிங்கில் வந்து நம்மளோட பிளாகரில் வந்து விசிட்டர்ஸ் யார் யார் வராங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட செட்டிங்ஸ்லேயே வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட போஸ்டிங்ஸ் வந்து எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ போகலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த பிளாகர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தோம். இப்போ இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்த்தா இப்போ ஆக்சுவலாக 0 தான் இருக்கும். ஏன்னா நம்ம போஸ்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து 0 தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நோ அபவுட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி ஒரு பிளாகர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிளாகரில் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாகரை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நோ அபவுட் ஆப் .blogspot.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ இதோட செட்டிங்ஸ் நான் போய்க்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேனோ அந்த போஸ்டிங்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. எப்பப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வியூவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் இங்கே வந்திருக்கு. கமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. இதில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பேர் வந்து என்னோடய பிளாகருக்கு வந்து விசிட் பண்ணாங்க, நேற்று எத்தனை பேர் விசிட் பண்ணாங்க, லாஸ்ட் மந்தில் எவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்க, இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியன்ஸ் வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் தான் இந்த பிளாகர் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மந்த் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா மந்த் வைஸாக நம்ம செக் பண்ணிக்கலாம். மந்த் வைஸாக செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவும் ஒரு பிளாகர் நம்ம போஸ்ட் பண்ணதில் எது எப்பப்போ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து டார்க்காக இருக்குது, இப்போ அதெல்லாம் லைட்டாக இருக்குது. ஸோ அந்த டேட்டில் அந்த மந்தில் வந்து சிலர்லாம் வந்து இந்த ஏரியாவிலேருந்து நம்ம பார்த்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நான் போஸ்ட் போனோம் அப்படின்னா எந்த போஸ்ட் வந்து ரீசெண்டாக அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் எத்தனை ஆடியன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, ஸோ யுனைடெட் ஸ்டேட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுலேயும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்தெந்த ப்ரௌசரில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ எந்த ப்ரௌசரில் வந்து அதிகமாக வந்து எங்கே வந்து அதிகமாக க்ரோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட போஸ்டிங்ஸில் போடணும். ஏன்னா நம்ம போஸ்டிங்ஸ் நம்ம போடும்போது எந்த டைமில் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து நம்ம ஈவினிங் டைமில் போடுறோம், 7 o'clock டைம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதே வந்து ஒரு மிட் நைட்டில் ஒரு 12 மணிக்கு இல்லை காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து அந்த டைமிங்கில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு போஸ்டிங் போட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் போட்ட உடனே ஒரு வியூஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பாருங்கள். அப்போது அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து வியூஸ் வந்து அந்த டைமிங்கில் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங் போடும்போது அந்த டைமிங் நீங்கள் ப்ரிஃபேர் பண்ணணும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது நம்ம எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட போஸ்டிங் வந்து நம்ம போடும்போது ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறக்காக தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட பிளாகரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அடிக்கடியில் நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.